தாரைத்தப்பட்டை படத்தில் உங்களோட ரோல் எந்த மாதிரியான ரோல்? தாரத்தப்பட்டில் வந்து என் ரோல் பேர் வந்து கேரக்டர் பேர் வந்து சுறாவளி. அண்ட் பேருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு டைனாமிக் லவுட் ஒரு நிறைய காமெடி பண்ணுவாங்க, பட் நிறைய சண்டை போடுவாங்க, ஒரு மாதிரி ஒரு ரவுடியான ஒரு கேரக்டர் சுறாவளி. இந்த படத்தில் வந்து கரகாட்டம் சம்மந்தமான ஒரு நடன கலைஞராக நடிச்சிருக்கீங்க. இதுக்காக நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க? அதுக்கடுத்து அவங்களோட வாழ்வியல் வந்து எப்படி உங்களுக்கு அந்த புரிதல் வந்து எப்படி கிடைச்சது? இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான், பிகாஸ் கரகாட்டக்காரனால வந்து டான்ஸ் ஃபார்ம் தான் மெயின். ஸோ ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் ஜாஸ்தி பண்ணேன். பிகாஸ் எவ்வளோ ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் இருந்தாலும் வெஸ்டர்ன் டான்ஸிங் ஒரு டிஃப்ரெண்ட்டு, இந்த பாடி டைப் டிஃப்ரெண்ட்டு, இந்த கரகாட்டம் டோட்டல் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months ஷூட்டிங் முன்னாடியே நாங்கள் ரிஹர்சல் ஆரம்பிச்சிட்டோம். ரிஹர்சல் பண்ணி தான் நாங்கள் ஷூட்டிங்கே போனோம் இந்த கரகாட்டம் டான்ஸ்க்காக. இயக்குனர் பாலா படத்தில் வாய்ப்பு கிடைப்புங்கிறது கொஞ்சம் அதுதானே சார். அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிச்சு? அவர்கிட்ட வேலை பார்த்த அந்த அனுபவம். ஆக்சுவலாக சான்ஸ் வந்து சங்கீதா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அதை முடிச்சு ஸ்க்ரீன் டெஸ்ட் நடந்துச்சு. ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிஞ்ச உடனே சார் செலக்ட் பண்ணி ஒரு செக் மாதிரி கொடுத்து கையில் கொடுத்துட்டாரு. ஸோ அது முடிச்ச உடனே ஆப்வியஸ்லி ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிச்சு. நான் அவர் கூட வந்து ஒரு கதை கூட நான் கேட்கல. அண்ட் கதை கேட்காமலே வந்து நான் ஓகே சொல்லிட்டேன். பிகாஸ் பாலா சார் செலக்ட் பண்ணாலே ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் ஒன்றுமே கேட்காமலே நேராக ஷூட்டிங் போயிட்டேன். அப்படியே இதுக்கு முந்தைய பாலா சாரோட அந்த ஃபீல்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் ரகடாக நடந்துக்க மாதிரி இருக்கும். இந்த படப்பிடிப்பு தளத்தில் எப்படி இருந்துச்சு பாலா சாரோட அந்த? இல்லை, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ரகன்னு சொல்கிறாங்க, பட் இந்த படத்தில் அந்த மாதிரி தெரியல. நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் நிறைய சிரிச்சாரு, ரொம்ப காமாக இருந்தார். வந்து பொதுவாகவே அவர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பு, ரொம்ப கிளியராக எது வேணுமோ கரெக்டாக கேட்டுருவார், ரொம்ப கிளியராக பண்ணிடலாம் நம்ம. அண்ட் இஸ் அ வெரி நைஸ் பர்சன் டு ஒர்க் வித். உங்களோட கோபேர் சசிகுமார், அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவம்? நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரவுடித்தனம் பண்ணுறோமோ அவளுக்குள்ள வந்து அவர் சாஃப்டான டைப் ஒரு பர்சனு. அண்ட் ரொம்ப காம் டு ஒர்க் வித், ரொம்ப ஒரு காமிங்கான ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம் அவர். இளையராஜாவோட 1000வது படம், இந்த படத்தோட ஆல்பம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரவேற்பு எப்படி இருக்குது? ஆப்வியஸ்லி வந்து நம்மளை விட ஜாஸ்தியில் வந்து சருக்கு தான். பிகாஸ் அவர் வந்து ஒரு 1000 ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் வேறு யாருமே இந்த 1000 ஃபிலிம் பண்ணதில்லை, இவன் தான் ஃபஸ்ட்டு. அதில் வந்து நம்ம வந்து நடிச்சிருக்கோன்னா அது நம்மளுக்கு தான் ஒரு பெரிய பெருமை. அண்ட் ப்ளஸ் எங்களுக்கு ஒரு பிளெஸ்ட் ஃபீலிங் தான் சொல்ல முடியும், வேறு வேர்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்லை அவரை பற்றி பேசுறதுக்கு. அவருக்கு வந்து இது ஒரு டெய்லி ஒரு படம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 1000 ஃபிலிம் வந்து நம்ம அதில் நடிச்சிருக்கோன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக. இந்த படத்தை வந்து டிஸ்கவரி தமிழ் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வந்து, அதை பற்றி சொல்லுங்கள். டிஸ்கவரி தமிழ் வந்து இப்போ வந்து தாரத்தப்பட்டை வந்து இந்த கரகாட்டம் ட்ரூப்பவே அவங்க கவர் பண்ணுறாங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த படம் வந்து ஆக்சுவலாக கரகாட்டம் டான்ஸை பற்றி. ஸோ ஒரு டாக்குமெண்ட்ரி அவங்க ஷூட் பண்ணி தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. லைக் பாலா சார் பேசுறது, இளையராஜா சார் பேசுறது, அவங்க ஷூட்டிங்கு மேக்கிங் எல்லாமே அவங்க பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. 2012 நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கிறீங்க, இப்போ 2016. ஆனால் உங்களோட படங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் வந்து குறைவாக சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த படம் முடிச்சு நான் மதகஜராஜா பண்ணேன், பட் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அது வந்து ஜெமினி தான் நம்ம கேள்வி கேட்கணும். அது முடிச்ச உடனே வந்து நான் வந்து கனடாவில் வந்து சுதீப் கூட ஒரு படம் நடித்தேன். அது ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 150 days அங்கே ஓடிச்சு. முடிச்ச உடனே பாலாசர் படம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நான் வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து வரவேற்பு வந்து வெளில வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சு, அவ்வளோ. உங்களோட அப்கமிங் தமிழ் அப்கமிங் வந்து ஐம் ஒர்க்கிங் வித் இப்போ வந்து அருண் வைத்தியநாத் கூட ரஞ்சித் காளிதாஸ்னு சொல்லி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து டோட்டலாக ஒரு காப் ரோல் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டீசர் வெளியானதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்விட்டர்ஸில் நிறைய பேர் வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பா முதல் கொண்டு எல்லாருமே வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது இப்போ படத்துக்கு? இல்லை, கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அஃப்கோர்ஸ் பாலசர் வந்து அவரோட ஸ்டேட்டஸ் ஒரு தனி ஸ்டேட்டஸ். பட் வந்து எனக்கு வந்து இவ்வளோ அப்ரிசியேஷன், இவ்வளோ ஒரு ஹார்ட் ஃபெல்ட் வார்ம்த் அண்ட் அவ்வளோ ஒரு லவ்வோடு நிறைய பேர் நீங்கள் ட்விட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மோரோவர் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் ஐ மீட் த எக்ஸ்பெக்டேஷன் இந்த மூவி. பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு விஷாலோட படம், உதயநிதி படம், இன்னும் ஒரு நிறைய காம்படிஷன் இருக்குது. இந்த காம்படிஷன் கடையில் தாரத்தப்பட்டை ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்? காம்படிஷனுங்கிறது வந்து மற்ற படங்களுக்கு, பட் பாலசருக்கு வந்து அது காம்படிஷனே இல்லை. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் பொங்கல் விஷஸ். அண்ட் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். தியேட்டரில் மட்டும் பாருங்கள், சிடியில் பார்க்காதீங்க.